இஸ்ரேல் போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் தென்னிந்தியாவிற்கான இஸ்ரேலிய தூதர் டாமி பென் ஹைம் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளிக்கிறார். அதனை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய யுத்தம் உலகத்தை உலுக்கி இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் உச்சத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் கடுமையான பதிலடிகளை ஹமாஸுக்கு கொடுத்து காசா மீது குண்டு மழை பொழிந்து வருகிறது. சனிக்கிழமை நடந்த தாக்குதல் இஸ்ரேலியர்களின் மனநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி மீண்டு வருகிறது இஸ்ரேல்? இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நலமா? இந்திய இஸ்ரேல் உறவு அடுத்து என்ன செய்ய போகிறது இஸ்ரேல்? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்க ஒரு முக்கியமான இஸ்ரேலிய ராஜதந்திரி நம்மோடு இணைகிறார். தென்னிந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் டாமி பென்ஹாம் நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் இணைகிறார். Madam Consul General, thank you very much for talking to Thanthi TV. Thank you for taking the time. Madam, these are very tough times. Sirens and ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு புதிதல்ல. ஆனா பொதுமக்கள், குறிப்பா பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டது இஸ்ரேலுக்கு பேரடியா வந்து உலகையும் உலுக்கியிருக்கு. இந்த வடுக்கள் இஸ்ரேலியர்களை எப்படி பாதிச்சிருக்கு? வரலாறு இந்த நிகழ்வு எப்படி பதிவு செய்யும்? This tragedy will impact the Israeli psyche in the days and years to come. Yes. Yeah, we have since the terror attack by the Hamas சனிக்கிழமை காலை ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய அந்த நேரத்திலிருந்து பல மோசமான இழப்புகளையும் பல கொடுமைகளையும் நாங்க பார்த்து வருகின்றோம். ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அவங்க சின்னஞ்சிறு பச்சிளம் குழந்தைகள் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு 6 மாத குழந்தைய கூட பணைய கைதியா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நிச்சயமா எங்களை மிகவும் பாதிச்சிருக்கு. பாருங்க, இஸ்ரேலுங்கிறது ரொம்ப சின்ன நாடு. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு நண்பரோ உறவினரோ இதனால காயமடைந்தவர்களோ இல்ல பாதிக்கப்பட்டவர்களோ இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த வேதனைகள் இருக்கு. ஒவ்வொரு நொடியும் இதற்காக நாங்க உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருக்கோம், வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த வலியால நாங்க தோன்றுவோம் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த வலியால இன்னும் நாங்க வலிமையாக தான் மாறுவோம். என்ன செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை செய்து ஹமாஸை அழிப்போம். To strengthen it as well, and we know what we have to do now. Some argue that the root இந்த துயரங்களுக்கு மூல காரணமே இஸ்ரேலுடைய பாலஸ்தீன ஆக்கிரமிப்புன்னு எதிர்த்தரப்பு வாதிட்டா? Let's be very clear if we want to talk facts and தெளிவா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. 2005லேயே இஸ்ரேல் காசாவில இருந்து வெளியேறிடுச்சு. ராணுவம், அங்க வாழ்ந்த எங்க மக்கள் எல்லாரையுமே வெளியேற்றிட்டோம். யூதர்களோட எங்களோட கோவில்களையும் கல்லறைகளையும் கூட பெயர்த்து அங்கிருந்து எடுத்து இங்க கொண்டு வந்துட்டோம். 2005 முதலே எங்க நாடு காசாவில இல்லவே இல்லை. No Israeli presence in Gaza. Okay, not military and not government, nothing. In 2007, 2007ல ஹமாஸ் தீவிரவாதிகள் வசம் காசா போகுது. 20 லட்சம் பேர் வாழக்கூடிய அந்த இடத்தை ஹமாஸ் என்கிற தீவிரவாத குழு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்ப நீங்க அங்க ஆட்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஹமாஸ் என்ன செய்திருக்கணும்? எல்லா கவர்மெண்ட்டும் செய்வது போல மக்களுக்கு அங்க வந்து உணவு கொடுத்திருக்கணும், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்கி இருக்கணும். ஆனா செஞ்சாங்களா? செய்யலையே. சர்வதேச நாடுகள் தரக்கூடிய எல்லா நிதி உதவிகளையும் வாங்கி கொண்டு, பணத்தையும் வாங்கி கொண்டு அதை தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. Funding that they got from the international community that was meant to go to help the people living in Gaza. Even the international community cares more about these people than Hamas does. And what did Hamas do? They've been all these years, we've spoken about terror tunnels before. They've been digging tunnels in order to go in, and we found one 2 days ago, to go into a Israeli Jewish village and massacre people. They've been working on their supplies and increasing their supplies. Only in the past 5 days, they've shot over 4,500 rockets and mortars into Israel.
And they're கடந்த still 5 shooting. நாட்கள்ல மட்டும் Think about the amount of இஸ்ரேலுக்குள்ள supplies they- 4500 This is ஏவுகணைகளை what they அவங்க do. This ஏவி is the இருக்கிறாங்க. only thing அப்போ they care இவ்வளவு about நாளா and the only thing they're எவ்வளவு doing. நாள் இங்க வந்து இதெல்லாம் no, சேர்த்து it has வச்சிருந்திருப்பாங்கன்னு nothing to do with பாருங்க. occupation தொடர்ந்து because we're not சர்வதேச in நாடுகளுடைய Gaza. நிதியுதவியை It has nothing to இந்த do with ஆயுதங்களை anything சேர்க்க தான் else பயன்படுத்தியிருக்காங்க. except the one இத்தனை and ஆண்டுகளா single goal of the இந்த terrorist வேலையை மட்டும்தான் அவங்க organization செஞ்சிருக்காங்க. Hamas, to destroy இஸ்ரேல் Israel ஆக்கிரமிப்பு and to kill அப்படிங்கறதெல்லாம் Jewish ஒண்ணுமே people இல்ல. and to kill Israeli ஹமாஸ் people என்கிற and தீவிரவாத anybody else who's அமைப்பு in their way, as we saw இஸ்ரேலை from the அழிக்கணும்னு horrible, நினைக்குது. you know, இது மட்டும்தான் names, இந்த பிரச்சனைக்கான of மூல people that காரணம். we're getting of the 1,200 people who were killed and murdered. Many of them are foreigners who came to Israel to work, to study, or to live. Talking about the masterminding, do you think the buck stops with இந்த தாக்குதலுக்கு பின்னணியில ஈரான் இருக்குமோ? There are few organizations and few people who are supplying Hamas, பல but இடங்கள்ல இருந்து definitely வருது. a lot of ஆனா their funding, a கண்டிப்பா lot of their supplies ஹமாஸ்க்கு do come கிடைக்கக்கூடிய directly from உதவிகள்ல Iran. பணத்துல But at the moment, ஆயுதங்கள்ல பெரும் பகுதி ஈரான்ல இருந்து வருதுங்கிறத மறுக்க முடியாது. Hamas attacked Israel. ஆனா தற்போதைய நிலையில ஹமாஸ் தான் எங்க மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. நாங்களும் ஹமாஸ்ங்கிற தீவிரவாத குழுவில மேல தான் நாங்க வந்து போர் தொடுத்திருக்கோம். முதல்ல இஸ்ரேலியர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் திரும்பணும். அதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இந்த காட்டு மிராண்டிகளிடமிருந்து எங்களுடைய பணைய கைதிகளை எப்படியாவது மீட்கணும். ஹமாஸ் இனி இப்படி ஒரு தாக்குதலை நடத்தவே முடியாத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இப்போதைய நோக்கம். Do you think the hostage situation has put you in உங்களுடைய பதிலடி யுக்திகளை இந்த பிணை கைதிகள் the hostage situation ரொம்ப சவாலாக்கி இருக்கும். in retaliation? The response is their hostages being held. எங்க மக்களை பணைய கைதிகளா வச்சு ஒவ்வொரு நொடியும் அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, கொலை செய்யறாங்க, மனிதாபிமானமே இல்லாம நடத்துறாங்க. அவங்களுடைய நிலை என்னன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. So நாங்க great lens to free your hostages in the past. முந்தைய காலத்துல பிணை கைதிகளை விடுவிக்க பெரும் விலையை கொடுத்திருக்கிறது இஸ்ரேல். பெரிய அளவுல பிணை கைதிகள் பெரிய சவாலை உருவாக்கி இருக்கு இல்லையா? Complicated your response in a way. It's a complicated situation, obviously. நிச்சயமா இது ஒரு சிக்கலான சூழ்நிலை தான். உலகனுடைய மிகச்சிறந்த ராணுவம் எங்க கிட்ட இருக்கு. பல முக்கியமான வல்லுநர்கள் இதுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. நிச்சயமாக இந்த பணை கைதிகளை விடுவிக்க வேண்டும். நாங்க உயிர்களை மதிக்கிறவங்க, மக்களை மதிக்கிறவங்க. கடந்த காலங்கள்ல இங்க இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய உடல்களை கொண்டு வரதுக்கு கூட என்னென்ன முடியுமோ எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்திருக்கோம். அதனால எந்த தயக்கமும் இல்லை. அவர்களை விடுவிச்சே தான் ஆகணும். அது சிக்கலானதுதான், கஷ்டம்தான். ஆனா போர்க்களத்துல இருக்கவே அப்படிதான் இருக்கும். அதை செஞ்சுதான் ஆகணும். War is always hard and tough. Early warning is one of the basic pillars of Israel's security doctrine. Early warning சரியான உளவு கணிப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கோட்பாட்டுடைய அடிப்படை. ஒரு வலுவான உளவு அமைப்பு கொண்ட இஸ்ரேல் இந்த தாக்குதலை எப்படி கணிக்க தவறியது? Intelligence apparatus. How did Israel not see this coming? Look, Israel is faced with terror attacks. இங்க பாருங்க, இஸ்ரேல்ல ஒவ்வொரு நாளும் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு, சந்திச்சுக்கிட்டே இருக்கும். நாங்க எத்தனை தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி இருக்கோம் அப்படிங்கறது பற்றிய செய்தி எல்லாம் எங்கேயுமே வெளியில வராது. நாங்க பார்த்ததுலயே ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல் அப்படின்னா அது இதுதான் நம்ம சொல்லணும். உலகத்துல எதுவுமே 100% பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால முதல்ல இப்ப நடக்கிற தாக்குதலை தடுத்து நிறுத்தணும். அதுல மட்டும்தான் நாங்க கவனம் செலுத்தணும். இன்னைக்கு கூட கடல் வழியா சில தீவிரவாதிகளை அனுப்ப ஹமாஸ் முயற்சி செஞ்சிருக்காங்க. அவங்கள நாங்க பிடிச்சிருக்கோம். அவங்க இன்னமும் கூட தாக்குதலை நிறுத்தவே இல்லை. சோ நாங்க அதுலதான் கவனம் செலுத்தணும். Hamas has sent a terrorist by the ocean, a diver who tried to infiltrate Israel and was stopped. Even now they're not stopping. And how valuable do you find Indian support in this hour? இந்திய ஆதரவு, ஒரு வலுவான ஆதரவை இஸ்ரேலுக்கு நரேந்திர மோடி வழங்கி ஹமாஸை கண்டித்திருப்பதை எப்படி பார்க்கறீங்க? Israel and a strong condemnation of Hamas. Very, very much, by the way. ஆமா பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாரு. நேற்று கூட எங்க பிரதமரோட அவர் தொலைபேசியில பேசியிருக்காரு. எங்களுக்கு தெரியாத பல துறைகளை சேர்ந்த பல்வேறு இந்தியர்களிடமிருந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு. அதே போல அமெரிக்காவிடமிருந்தும் எங்களுக்கு வலுவான ஆதரவு கிடைச்சிருக்கு. அதை தவிர பல நாடுகள் சொல்லலாம். ஐரோப்பால வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய எங்க நண்பர்கள் ஆதரவு கொடுக்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். And it's very, very important
And it's important for two things. ஏன்னா One, ரெண்டு it's விஷயம். making ஒண்ணு, us இதனால Israelis எங்களுக்கு feel strong. ஹமாஸ்க்கு It's எதிரான இந்த strengthening us. போர்ல It's giving எங்களுக்கு us more இன்னும் power தைரியமும் and பலமும் கிடைக்கிறது. assistance in fighting ஆனா the அதை fight விட that we're முக்கியமா fighting at the moment and உலகில் fighting the war இருக்கக்கூடிய that we're எல்லா fighting against தீவிரவாத Hamas at the குழுக்களுக்கும் moment. இது ஒரு That's the first தெளிவான thing. செய்தியை But I சொல்லுது. think the second thing இப்போ that it's ஹிஸ்புல்லா doing, இருக்கு, it's அது sending மாதிரி out a நிறைய clear தீவிரவாத message, குழுக்கள் இருக்கு இல்லையா? definitely to Hamas, தீவிரவாதத்தினால but also to இஸ்ரேல் other மட்டும் terror பாதிக்கப்படல, organizations. We have பல நாடுகள் Hezbollah பாதிக்கப்படுறாங்க close to us, இல்லையா? and there are other terror organizations who are aiming at different countries in the அந்த world. Israel is எல்லாருக்கும் not நாங்க the only சொல்றோம், country எல்லா who தீவிரவாத is suffering குழுக்களுக்கும் at the moment எல்லா and நாடுகளும் suffering ஒன்றாக terror நின்று attacks and தீவிரவாதத்தை terror எதிர்க்கிறோம் So என்கிற it's செய்தியை sending a சொல்றோம். message to all these others who might want an opportunity or might look for a weak spot. It's sending a very clear message that, like-minded countries who care about their citizens will not let this happen. Will stand strong together against terrorism. Madam CG, you spoke about Hezbollah. இருமுனை தாக்குதல் சூழல் ஏற்பட்டிருக்கு. வடமுனையில ஹிஸ்பல்லா, தென்முனையில ஹமாஸ். இந்த இருமுனை தாக்குதலை சமாளிக்க முடியுமா இஸ்ரேலால? Hezbollah at once, maybe some other nation states could join. Okay, I won't go into your scenarios. I'll just say that Israel நீங்க is சொல்ற very அந்த prepared. சூழ்நிலைக்குள்ள Israel நான் is போக very விரும்பல. strong. ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்றேன். இஸ்ரேல் மிகவும் தயாரா இருக்கு, வலிமையா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ரிசர்வ்ல இருக்கக்கூடிய எங்களோட படைகள் எல்லாம் இப்ப நாங்க களத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு. நேத்திக்கு கூட வடக்குல இருந்து வந்த ஒரு தீவிரவாத குழுவை நாங்க தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதுல நாங்க எங்களுடைய வீரர்களை இழந்தோம், அது வருத்தம் தான். ஆனா அவர்களை தடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ இஸ்ரேலை பாதுகாக்கணும், எங்க மக்களை மீட்கணும். ஹமாஸ் இனி இப்படி ஒரு செயலை செய்யவே முடியாம செய்யணும். அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்வோம். To have such an attack ever again, and we're hoping to be able to concentrate on these three steps that we need to take at the moment. There are also concerns raised about your காசா மீது உங்கள் தாக்குதலால் ஏற்படக்கூடிய மக்கள் உயிரிழப்பு பற்றி பலரால கவலை எழுப்பப்படுது. due to your counter strikes on Gaza. How would you address these concerns? Yeah, two things. One, if anybody has concerns, யாருக்காவது கவலை இருந்தா அது அவங்க நேரடியா ஹமாஸ் தீவிரவாதிகள் கிட்ட போய் சொல்லட்டும். because what Hamas is doing and have 2007 இருந்து ஹமாஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? trying to kill Israeli civilians, they're hiding and perpetrating மக்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஹமாஸுடைய கட்டமைப்புங்கிறத எங்க வச்சிருக்காங்க? அவங்களுடைய ஆயுத கிடங்குகளை எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? அவங்களுடைய தளபதிகள் எங்க ஒளிஞ்சிருக்காங்க? வேணும்னே அவங்க மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு பக்கத்திலேயே இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. மருத்துவமனைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, மசூதிகள்லயும் பள்ளிகள்லயும் ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறாங்க. அவங்களோட மக்களையே, சொந்த மக்களையே மனித கேடயங்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா நேரா ஹமாஸ் கிட்ட போய் கேட்கட்டும். ஹமாஸுடைய தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு அறிந்து அந்த கட்டடங்கள் மீது மட்டும்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த எங்களுடைய குறி என்பது அது மட்டும்தான். Israel at the moment is striking only what are known Hamas infrastructure. Considering the density of மக்கள் நெருக்கத்துல வாழக்கூடிய காசால மக்கள் உயிரிழப்பை எப்படி தடுப்பீங்க? isn't it? I'm assuming it is, but again, ஆமா, ஹமாஸுக்கு அது நல்லா தெரியுமே. எந்த ஒரு நாட்டிலையும் ராணுவ கட்டமைப்புகளையோ ஆயுத கிடங்குகளையோ மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுல தான் எடுத்துட்டு போய் வைப்பாங்க. ஆனா தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க? இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லயும் கொண்டு போய் ஆயுதங்களை வைக்கிறாங்க. இதுக்கு அவங்க தான் அவர்களுடைய மக்களை பயன்படுத்துறாங்க. This is what they're using their population for instead of caring for them. Madam, how concerned should we about the safety of இப்ப இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய நிலை பற்றி நாங்க எந்த அளவுக்கு கவலை கொள்ளணும்? Is this concern to Prime Minister Netanyahu? Of course we're concerned. We're at war. கண்டிப்பா இது போர்க்களம். நாங்களும் ரொம்ப அதிகமா கவலைப்படுறோம். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கவலைப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய உறவினர்களோடு இங்க இந்தியால நாங்க தொடர்புல இருக்கோம். எங்களுக்கு இந்தியா ரொம்ப பிடிச்ச நாடு. எங்க நாட்டுல படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் அதிகம் பேர் இந்தியால இருந்து வந்தவங்க. Israelis love India. We have our biggest international students the group is from India. They're doing postdocs and docs. I'm an alumnus myself.
So see here, you see what good. பாருங்க, நீங்களே கூட இஸ்ரேல்ல படிச்சிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அது. ஸோ இஸ்ரேல்ல வாழக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களை நாங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். Israel takes care of everybody who's living in Israel. You get alerts on the phone. நீங்க அவங்களுடைய மொபைல் போன்லயே அவங்களுக்கு நாங்க எச்சரிக்கைகள் கொடுத்துட்டே இருப்போம். இன்டர்நெட், டிவி, ரேடியோ. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லயும், முக்கியமான கட்டடங்கள்லயும் பாம் ஷெல்டர்ஸ் அப்படின்னு அந்த பாதுகாப்பான இடங்கள் இருக்கும். ஸோ ஒரு எச்சரிக்கை வந்த உடனேயே அந்த பாதுகாப்பு அறைக்கு விரைவா போய் சேர்ந்துட முடியும். கஷ்டமான சூழ்நிலை தான் இது, ரொம்ப பயமா இருக்கும் தான், உண்மைதான். ஆனா பெரும்பாலான மக்கள் இப்போ இஸ்ரேலை விட்டு செல்லாம நாங்க வந்து இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. So of course the situation is difficult. Of course the situation is hard and scary. But I think the fact that most people have decided to stay in Israel signals a few things. One, the very good relationship. But secondly, the fact that they still பெரும்பாலான மக்கள் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க எங்களோட ராணுவத்தையும் எங்களோட அரசையும் நம்புறாங்க அப்படிங்கறத பாருங்க. எங்களோட ஏர்போர்ட் இன்னமும் திறந்ததா இருக்கு. ஜார்டனுக்கு செல்லக்கூடிய எல்லை பகுதி திறந்ததா இருக்கு. சோ யாராவது சொந்த நாட்டுக்கு போகணும்னு நினைச்சா அவங்க போலாம். ஆனாலும் கூட பெரும்பாலானவர்கள் இங்கே இருக்கும்னு சொல்றாங்க. Many people are coming into Israel now to assist and help, and many people have decided to stay. I hope peace is restored in your country and உங்க பிராந்தியத்துல விரைவிலேயே அமைதியும் சமாதானமும் திரும்ப வாழ்த்துக்கள். நன்றி மேடம். for talking to Thanthi TV. Thank you. Thank you very much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.